வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பூந்தி எல்லாருக்கும் ஈஸியாக வீட்டில் பண்ண நினைப்பாங்க. ஆனால் மொட்டு மாதிரி ரவுண்டாக அந்த பூந்தி வராது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு செய்முறையில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது கடலை மாவு நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடாயில் யூஸ் பண்ணும்போது எண்ணெய் தேவையான அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பூந்தி ஜார்னியில் இந்த பேட்டர் ஆட் பண்ண பிறகு எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு செய்முறையில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பூந்தி வந்து ரெண்டு விதமாக வச்சுருப்பாங்க. ஒன்று நல்லா ட்ரையாக வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டராக வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், இந்த ஒரு பதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, செய்முறையில் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பதம் கம்பி அளவுக்கு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு பூந்தி வரும். இதே அந்த ஒரு பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அந்த சுகர் சிரப்போடு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாய்ஸ்டர் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ஸ்வீட் பூந்திக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 200 கிராம், சர்க்கரை 400 கிராம், பேக்கிங் சோடா சிறிதளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணி 450 ml, மிக்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், கேசரி பவுடர் சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பூந்தி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலை மாவு இந்த பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு ரெடிமேட் கடலை மாவு யூஸ் பண்ணக்கூடாது. கடையில் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அரிசி மாவில் மிக்ஸ் ஆகி தான் வரும். நீங்கள் கடலை பருப்பு வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும். அதே டைமில் சுத்தமான மாவு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதாவது சோடா மாவு அதிகமாக ஆகக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக போட்டால் போதும். சரிங்களா. இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணியோட அளவு எனக்குன்னா 450 ml தண்ணி சொல்லியிருப்பேன். அதில் 300 ml தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக தண்ணியோட அளவு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த பூந்தி வந்து கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். நிறைய பேர் தண்ணி அதிகமானாலும் உங்களுக்கு பேட்டர் லூஸ் ஆனால் உங்களுக்கு பூந்தி ரவுண்டோட முட்டு மாதிரி விழாது. அதே மாதிரி சோடா பவுடர் ஜஸ்ட் லைட்டாக போடுங்க, அதிகமாக வேண்டாம். சரிங்களா. இதுக்கு பிறகு இந்த கடாயில் எண்ணெய் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு இந்த பூந்தி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணணும். பூந்தி ஃப்ரை பண்ணும்போது எந்த கடாய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கடாயில் பாதி அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் பூந்தி ஃப்ரை பண்ணும்போது உதிரி உதிரியாக தனித்தனியாக வரும். அதுக்கப்புறம் எண்ணெயோட டெம்பரேச்சரும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டினா பூந்தி ஒட்ட ஆரம்பிக்கும். அதே டைமில் வந்து உங்களுக்கு எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அந்த பூந்தி ஜார்னியில் இந்த பேட்டரை ஆட் பண்ணுறீங்களே, போட்ட உடனே தட்டக்கூடாது. அதே டைமில் இந்த கரண்டியை வச்சு நீங்கள் சில பேர் தேய்ப்பாங்க அந்த ஜார்னியில், அப்படியும் பண்ணக்கூடாது. அந்த மாவு நீங்கள் ஜார்னியில் போட்ட பிறகு அப்படியே பொறுமையாக இறங்கும். இறங்கி முடித்த பிறகு கடைசியாக வர மாவு ஜஸ்ட் லைட்டாக பொறுமையாக தட்டினா மட்டும் போதும். அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்க மாவை நீங்கள் ஏற்கனவே பவுலில் பேட்டர் வச்சுருப்பீங்களே, அந்த பேட்டரில் திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு எல்லாமே இறங்கிடும். 2வது வாட்டி ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து பூந்தி ரவுண்டாக வரும். இப்போது இந்த பூந்தி கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான பூந்தி ரெடி. பார்த்தீங்களா, இந்த பூந்தி நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகரை வந்து நீங்கள் ரேஷனுங்கன்னா கடலை மாவு நீங்கள் 1 மடங்குனா 2 மடங்கு சுகர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டலாக 450 ml தண்ணி சொல்லியிருப்பேன்ல, அதில் 300 ml பேட்டருக்கு யூஸ் பண்ணியிருப்போம் கடலை மாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு சர்க்கரையில் வந்து 150 ml தண்ணி ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பால் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி கொதிக்கிற டைமில் மேலே இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப் வந்து 2 விதமாக காசுவாங்க. ஒன்று வந்து கம்பி பதம். கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எடுப்பாங்க. அது எதுக்காக அப்படி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் தின்னாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். இதே வந்து ட்ரையாக உதிரி உதிரியாக பூந்தி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கம்பி பதம் எடுக்கணும். அது காமிக்கிறவாங்க. இப்போது கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் லைட்டாக கொதிச்சு வர டைமில் கேசரி பவுடர் ஜஸ்ட் லைட்டாக 2 ட்ராப் ஆட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு வேண்டாம், கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வெறும் பூந்தியை நீங்கள் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டலாம். அது உங்களோட விருப்பம். இப்போது இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் எப்படி அந்த கம்பி பதம் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சக்கரை பாவு விரலில் இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் கரெக்டாக வரணும். அதே டைமில் எடுத்த பிறகு உடனே ஒட்ட வேண்டாம். 2 விரலும் கொஞ்சம் 1 செகண்ட் விட்ட பிறகு அதுக்கப்புறம் இப்படி ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவம் கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த பூந்தியை இதில் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணுறோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் வந்து அந்த பூந்தி உடையாமல் நல்லா சூப்பராக போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் கடாயில் மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேம் வச்சு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பூந்தியை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக ஒரு பாயில் வரும். அதுக்கு பிறகு திருப்பி லோ ஃப்ளேம் வச்சுன்னா அந்த சுகர் சிரப்பு இந்த பூந்தியில் எல்லாமே உறிஞ்சி எடுத்துரும். இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த சுகர் சிரப்பை எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் பூந்தி எப்படி போடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வீட்டில் மாய்ஸ்டர் கண்டென்ட் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த கம்பி பதம் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து இந்த பூந்தியை போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஈரம் தன்மை அப்படியே இருக்கும். அந்த மாய்ஸ்டரோட நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக வரணும்னு வச்சுன்னா இந்த கம்பி பதம் எடுத்துக்கணும். இப்போது வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஏலக்காய் பவுடர் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாக்ஸில் போட்டு வைங்க. யூஸ் பண்ண டைமில் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இந்த நெய் வந்து ஜஸ்ட் லைட்டாக மேலோட்டமாக தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போ மூடி போட்டிருக்கேன். இந்த மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தம் போடலாம். அந்த சுகர் சிரப் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக ட்ரையாக அப்படி வரும். பார்த்தீங்களா? எடுக்கும்போது மேலோட்டமாக நல்லா வருது. ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்துடும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, கேஷ்நட்டை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் உதிரியான ஒரு அருமையான ஸ்வீட் பூந்தி ரெடி. இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தீபாவளி வருது. அந்த பண்டிகை டைமில் இந்த மாதிரி ஸ்வீட் பூந்திலாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு அருமையான ஸ்டைலில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கடலை மாவு நீங்கள் கடலை பருப்பு வாங்கி நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே டைம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ப்ரிப்பரேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.